அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 செப்டம்பர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றாரு, அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சூரியன் 9, 10ஆம் இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வரப்போகிறார். ஆக 7, 8, 9, 10, 11 ஆகிய இடங்கள்லாம் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போது இருக்குதுங்க. இந்த கிரகங்களுடைய சுழற்சியில் நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே தனுசு ராசிக்காரங்களை சொல்லுவேன். 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சூரியனும் செவ்வாயும் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் இதுக்கு வந்துடுறார், 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல வலுவான தலைமை பொறுப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்களே ஒரு தைரியமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்ல வேலைக்காரர்களை உங்களுக்கு கொடுப்பாரு. 10ஆம் அதிபதியான ஜீவனாதிபதியாகிய புதனும் அந்த இடத்துலேயே அவர் உச்சமாக இருக்கிறார். ஆக இதுவரைக்கும் தொழிலில் யார் சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நம்ம மட்டம் தட்டப்படுகிறோம், நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன, வாய்ப்பு கிடைச்சா கூட அதை சரியாக உபயோகப்படுத்திக்க முடியல, இந்தந்த மாதிரி நம்ம காலை பின்னாடி இருந்து இழுக்கிறாங்க, பொறாமைப்படுபவர்கள் நம்மளை பின்னாடி இழுக்கிறார்கள் என்பது மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எங்கெங்கெல்லாம் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்ததோ தொழில் ரீதியாக, அந்த தொழில் ரீதியிலான அத்தனை அமைப்போலும் இப்போது விலக போகுது. அந்தஸ்து கௌரவம் உயரப்போகிறது. மிக குறிப்பாக 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால தந்தையை பற்றிய கவலைகள் விலக போகின்ற ஒரு அருமையான நல்ல அமைப்பு. அரசாங்க அனுமதிகள் இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு இந்த பட்டா வாங்குறது, உதவித்தொகை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்க உதவிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே அரசாங்க உதவிகள் இனிமேல் கிடைக்கக்கூடிய தன்மையிலன ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடுதுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஒரே ஒரு அன்ஃபேவரபிள் பிளானட்னா 4ல் சனி இருக்கிறதா. 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி தான், இருந்தாலும் குருவின் வீட்டில் தான் இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட மாட்டார். என்ன, அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் விலக்கி வைப்பார். வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான சம்மந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும். இந்த ஒரு கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகமும் 9 கிரகத்தில் 8 கிரகம் வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. சனி மட்டும்தான் கொஞ்சம் 4ஆம் இடத்துலேருந்து வீடு, வாகனம், தன் சுகம் போன்ற அமைப்புகள், அம்மா போன்ற விஷயங்களில் சில சின்ன சின்ன குறைகளை தருவாரே தவிர பெரிய அளவில் சோதனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தந்தையிடமிருந்து ஏதேனும் நல்ல தகவல்கள் வருவது, அப்பா கிட்ட அப்பாவை ஏதாவது ஒரு வகையில் அப்பா மேலே அப்பானால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடைப்பது, அதை விட முக்கியமாக அப்பா கிட்டேருந்து பர்மிஷன் போன்றவைகள் கிடைக்கிறது. எல்லா நிலைமைகள்லேயும் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வர்றது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது போக முடியக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் அமெரிக்கா மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதம் தாங்க இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலே சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 3ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். அட்டமாதிபதி சூரியன் கேதுவோடு சேர்ந்து 15 நாட்களுக்கு நம்மளை போட்டு மனசை போட்டு உழப்பிக்கிட்டு இருப்பார். சில இடங்களில் 7.5 சனி தான் முடிஞ்சிருச்சா இல்லையா, இந்த ஜோசியக்காரங்க பொய் சொல்கிறாங்களோ, முடிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் நமக்கு நடக்கலையே என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு வருங்க. ஏன்னா 8ல் ஒவ்வொன்றா தாங்க நடக்கும், படிப்படியாக தான் நடக்கும். ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, 7 நாள்லாம் அது போயிடாது. படிப்படியாக தான் நல்லது நடக்கும். ஆனால் படிப்படியாக நல்லது நடக்கும், அது உண்மையாகவே நடக்கும். மெதுமெதுவாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய முதல் படியாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பாக்கியாதிபதியாகிய புதன் அங்கேயே வலுவாக இருக்கிறார். அதெல்லாம் விட தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்து செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. 45 நாளைக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல அமைப்பு. என்ன நடக்கும்? தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும், வேலையில் முன்னேற்றம், பிஹெச்டி படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு கல்வி சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே எதுவும் நடக்காமல் இருந்தவர்களுக்கு அது அப்படியே கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லா வேலை அமைப்புகள்லையும் இது வரைக்குமே மேலதிகாரிகளோடு முரண்பாடுகள் கொண்டவர்கள், வேலையை விட்டுடலாமான்னு நினச்சவங்களுக்கு வேலையை விட வேண்டாம், இதிலேயே நல்லா இருக்கலாம் அப்படின்னு தோணும்.
வேலையை அதுக்கான வாய்ப்புகளும் வரும். வேலையவே விட்டுட்டா கூட ஒன்றும் பெரிய அளவுலாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் அந்த மாதம் வராது. ஏன்னா பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார். பாக்கியாதிபதி உச்சத்தை அடையும் போது கைகளில் தாராளமான பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கணும். அவரும் ஒரு 20-28 நாள் உச்சத்தில் இருப்பார். 8-9 கூடியவர்கள் இப்போது 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. ஆனால் ஒன்றும் செலவு அதிகமாக இருக்குங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார் இல்லையா, செலவுகள் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலமான செலவுகள் இந்த மாதம் முழுக்க இருக்குது. பெண்வழி உறவுகள், அத்தை, சித்தி, அக்காள், தங்கை, அம்மா, காதலன், மனைவி, காதலி, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா சமாளிப்பீங்க, அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்களை மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க மூலமாக ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடலாம். அதை போலவே வேலைக்காரங்களை நம்பாதீங்க. உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் எதையுமே நம்பாமல் ஒரு பெரும்பணம் கொடுத்து விடுகின்ற அமைப்புகளில் மகர ராசிக்காரர்கள் தானே முன்னின்று செய்து ஒரு பெரிய பணம் 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் கொடுத்து அனுப்ப போகிற அமைப்புகளில் நீங்களே முன்னாடி போய் நின்று யாரையுமே பார்க்காம நீங்களே செய்ய வேண்டிய அமைப்புகள் தாங்க இருக்குது. மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு அற்புத நல்ல நிகழ்வுகள் இப்போது நடக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ இல்லைங்களே. நல்லா நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நேரம் பாருங்கள், அழாத குறையா அப்படியே வீட்டில் படுத்து கிடந்தீங்க. அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து ஒன்றுமே நடக்கலை, சோம்பலாக இருந்தது. இப்போ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மாறி ஏப்ரல், மே, ஜூனில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பரவாயில்லைங்க அப்படின்ற அளவுக்கு தானே இருக்குது. இது கொஞ்சம் நீடிக்கும். இந்த மாதம் என்னங்க ஸ்பெஷல்? இந்த மாதம் பிற்பகுதியில் 2 சுபர்கள் கும்பத்தை வலுத்து பார்க்கிறார்கள். அது ஒரு பெரிய அமைப்பு. 2 சுபர்கள்னால் குருவும் சுக்கிரனும். 12 ராசியில் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல். 12 ராசிகளிலேயே கும்பராசியை மட்டும் இந்த மாதத்தில் சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய தன்மை, எதிர்பாராத விதமாக ஒரு நண்பர் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பாராத விதமாக ஒரு நண்பர் வந்து அப்படி இப்படி நான் வந்து உங்களை இது பண்ணுறேன், இது இப்படி பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக எல்லா நிலைமைகளிலும் முன்னேற்றம் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்புகள் இன்னும் உண்டு. ஜென்மச்சனி விலகிட்டாலும் கூட எனக்கு மட்டும் சனி விலகின மாதிரி தெரிலங்க, சும்மா நீங்கள் பாட்டில் எதையோ அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னத்தை சொல்கிறது என்கின்ற மாதிரியாக இன்னும் மனதுக்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை கண்ணால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக 9 வருஷமாக உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கல, இப்போ தான் குரு பார்வை கிடச்சிருக்கு. இப்போ சுக்கிர பார்வையும் சேர்த்து கிடச்சிருக்கு. ஒரு வழி திறந்த இடத்துல இன்னொரு வழியும் அப்படியே திறந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விட்டன. தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய, மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபார அமைப்புகள் செழிப்பாக இருக்கக்கூடிய, இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் ஆண்டவன் வாளுக்கு அளந்துதான் வச்சான்ற மாதிரி ஜென்மத்தில் போய் ராகுவை உட்கார வச்சிருக்கிறார். இந்த ஜென்ம ராகு கூட இன்னும் ஒரு வருஷத்தில் விலகிடும். இந்த ஜென்ம ராகு ஒரு வருஷத்தில் விலகினதுக்கப்புறம் உங்களை விட்டால் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவிற்கு கும்பராசியோடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் தசாபுக்தி அளவுகளுக்கு ஏற்ப பிறந்த ஜாதகத்தில் ஒரு அளவு ஒன்று இருக்குங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர், லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இப்படியே போகுதில்ல. இந்த அளவில் உங்கள் பிறந்த ஜாதகம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ, பிறந்த போது உங்களுடைய கிரக நிலைமைகள் இப்படித்தான் என்கின்ற அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும். பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்காது. முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சிறப்பு அமைப்புகள் இப்போது இருக்குது. 2ல் சனி இருக்கிறது மட்டும் ஒரு நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண வரவுகளில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணக்கூடிய அமைப்பு. 1000 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 800 ரூபாய் 700 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்துடுறாரு. அப்பா கிட்ட இருக்கக்கூடிய உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. தந்தைக்கு ஏதாவது செலவு வருதில்லை, சொந்த ஊர்லேருந்து ஏதாவது செலவு வருது, சொந்த ஊரில் வீடு கட்டுறது, வாகனம், சொந்த ஊரில் பூமியில் தகராறு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாத கடைசியில் வரும். அதை கூட சமாளிச்சிடுற அளவுக்கு நல்லதாக இருக்குதுங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ வழக்கம் போல் நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, 50 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க. மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான நெகட்டிவ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை.
பெரும்பாலான மீனராசிக்கார இளைய பருவத்தினர் சனினா என்ன, ஏழரை சனினா என்ன, கஷ்டம்னா என்ன, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பாருங்கள், போன மாதம் வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்த செவ்வாய் 5ஆம் தேதிக்கு பிறகு 8க்கு வர்றார். 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே பணப்பற்றாக்குறை வந்துடும். பணத்தில் வீண் செலவு, ஐயோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், மச்சாங்கிட்ட சேர்ந்தேன், மாமாக்கிட்ட சேர்ந்தேன், அண்ணங்கிட்ட சேர்ந்தேன், தம்பிக்கிட்ட சேர்ந்தேன், அவர் மூலமாக இப்படி வந்தது இப்படி வந்தது, இந்த மாதிரியான எந்த கதைகளும் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. இளைய பருவத்தினர் நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது இருக்குது. கணவன் மனைவி உறவு, மிக மிக முக்கியமாக காதலன் காதலி உறவுலாம் நல்லாவே இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஒரு புதிய காதலியை இப்போது கொடுத்து, புதிய காதலனை இப்போது கொடுத்து, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி அடுத்த வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாத்தையும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்க வைப்பார். ஜென்மச்சனி காலகட்டங்களில் யார் நண்பராக வருகிறார், யார் காதல் உறவுகளோடு வருகிறார் என்பது விஷயங்களில் ரொம்ப கவனமாக மீனராசிக்காரங்க இருக்கணும். இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான். 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் ரவுண்டாக பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் வியாபார முன்னேற்றம், அந்த முன்னேற்றம், இந்த முன்னேற்றம்னு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் தடுத்தற்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் அதிபதி 7வது வீட்டில் போய் உட்கார்றாரே, அப்போ அந்த 6ஆம் அதிபதி 7வது வீட்டில் போய் உட்காந்தா என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தங்கள், மன வருத்தங்கள் வரும். நமக்கு ஏற்றாற்போல் ஒரு ஃபியான்சியாக இருக்கலாம், நம்முடைய லைஃப் பார்ட்னர் இவர் தான் அவர் தானே நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அவர்னால் இப்போது பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். நிறைய பேர் எப்படா அந்த மனுஷன் சொன்னார்னு அடுத்த மாதம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. இதை இந்த மாதத்துலேயே இருந்தே அப்படியே பிற்பகுதியில் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ, காதலனாகவோ காதலியாகவோ நண்பராகவோ யாராவது ஒருத்தரை ரொம்ப பெரிய அளவில் நம்புவீங்க இல்லையா, அந்த உறவுகளில் இருந்தெல்லாம் அப்படியே படிப்படியாக மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், மீனராசிக்காரன் நல்லவன், புத்திசாலி, எதையும் சமாளிப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால எதையும் வச்சிட வேண்டாம். இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, புத்தி சாதுரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் தான். 7ஆம் இடத்துல புதன் உச்சமாகி ராசியை பார்க்குறாரு. என்னதான் ஒன்று பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தடுத்து கடவுள் உங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். 8இல் போய் செவ்வாய் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சகோதரர்களுக்காக செலவு வரும். அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ சித்தப்பா பெரியப்பா மக்களுக்கோ அவங்களுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ண வச்சு நம்ம கையே இப்படி இருக்குது, பாதி முழங்காய் போட்டுக்கிட்டு அவன் ஜான் முளம் போட்டுக்கிட்டு நம்ம அளந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இவருக்கு வேறு இப்படி வெட்டி செலவுகள், வீண் செலவுகள் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெட்டி வீண் செலவுகள், வெளிநாடு போவது, தூர இடங்களுக்கு போவது, அந்த பயணங்களின் மூலமான நன்மை இல்லாத ஒரு நிலைமை, போனோம் ஒன்றும் சரியாக வரல, போகாமே இருந்திருக்கலாம் என்பது மாதிரியான வெட்டி செலவுகள், வீண் செலவுகள் போன்றவைகள் இந்த மாதம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. அவர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செலவுகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 செப்டம்பர் மாதம்.